Hi guys, நான் உங்க Geekytamizha. ஸோ நம்ம ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ரூம் வந்து நம்ம ரெடி வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து பிளே ஸ்டேஷன் டிசிஎலோட C655 55 இன்ச் டிவி அதுக்கப்புறம் கவுச் அப்படின்னு சொல்லி எல்லாமே வாங்கி ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலாக பாக்கி இருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சவுண்ட் பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து 20,000 பட்ஜெட் வந்து வச்சிருந்தேன். அதில் வந்து சோனி, சாம்சங், JBL, Zebronics அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான சவுண்ட் பார் வந்து ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில் வந்து நான் ப்ரைஸ் எல்லாமே பார்த்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் குரோமா, ரிலையன்ஸ் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி ஆஃப்லைனில் இருக்க கடையில் கூட போய் எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எக்கச்சக்கமான நாள் ரீசர்ச் அதுக்கப்புறம் டெஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக எனக்கு வந்து இந்த சாம்சங் B670 சவுண்ட் பார் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வந்து அமேசானில் ஒரு 19,000 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் பாரோட அன்பாக்சிங் அதுக்கப்புறம் ஒரு 5.1 சவுண்ட் பார் எப்படி உங்கள் வீட்டில் செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சவுண்ட் டெஸ்ட்டும் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு பெரிய பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அமேசான்காரை வந்து வெளியில் நமக்கு வந்து எந்த விதமான பேக்கிங்கும் கொடுக்கல. ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா நமக்கு வந்து ஒழுங்காக வந்து டெலிவரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம் சவுண்ட் பார் B670 அப்படின்னு போட்டிருக்கு. இதில் வந்து நமக்கு டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்குது, DTS சப்போர்ட் இருக்குது, DTS டிஜிட்டல் சரௌண்ட் சவுண்ட் சப்போர்ட் இருக்குது, HDM நமக்கு வந்து இருக்கதா கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் வந்து நம்மளுக்கு ஒரு சப்வூஃபர் இருக்குது, ரியர் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து சவுண்ட் பாரும் நமக்கு வந்து கொடுத்துருக்கதா பிக்சர் வந்து நமக்கு சொல்லுது. இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து சவுண்ட் பார் அப்படின்னு போட்டிருக்காங்க, மாடல் நேம் வந்து போட்டிருக்காங்க, உள்ள வந்து நமக்கு என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து எல்லாமே டீட்டெயிலாக வந்து போட்டிருக்காங்க. MRP வந்து நமக்கு 50,000 ருபீஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அமேசான் வந்து 20,000 ருபீஸ்க்கே பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். பேக்கிங் வந்து நமக்கு சாம்சங்காரன் அசத்திருக்காங்க, சூப்பராக நமக்கு வந்து பேக் பண்ணியிருக்காங்க, சேஃபாக தான் பேக் பண்ணியிருக்காங்க. ஒரு தர்மாக்கோலா இப்போ வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தர்மாக்கோல் எடுத்த உடனே நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியர் ஸ்பீக்கரோட கண்ட்ரோலர். ஆமாங்க, இதுதான் நமக்கு வந்து ரியர் ஸ்பீக்கரோட கண்ட்ரோலர். ரியர் ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கரும் நீங்கள் வந்து வயரோட இதுக்கு கனெக்ட் பண்ணிட்டாலே போதும். இது வந்து நமக்கு சவுண்ட் பாருக்கு வயர்லெஸ்ஸாக வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துரும். இதுவே நமக்கு வந்து பவரும் வந்து ரியர் ஸ்பீக்கருக்கு கொடுத்துரும். ஸோ இது எப்படி அப்படின்னு சொல்லி நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூனிட் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து சாம்சங் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து வைஃபை சிம்பிளும் வந்து போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து பிரிக்கும் போதே தெரியுது ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட வெயிட் வந்து நமக்கு ஒரு 700 கிராம்ஸ் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உள்ள வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரியர் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணுற ஸ்பீக்கர், இன்னொன்று வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணுற ரியர் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸும் நமக்கு வந்து செம்ம ப்ரீமியமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பீக்கரோட வெயிட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 1.2 kgs வந்து இருக்குது. ஸ்பீக்கர் பார்க்குறதுக்கும் செம்ம ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ இது வந்து நம்ம பக்கத்தில் வந்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வயர்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ரியர் ஸ்பீக்கர்ஸை வந்து உங்களோட கண்ட்ரோலருக்கு வந்து நீங்கள் கனெக்ட் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வயர்ஸை கண்டிப்பாக பத்திரமா நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு அந்த கண்ட்ரோலருக்கு ஒரு பவர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் கேபிள் வந்து நீங்கள் கொடுத்தாலே போதும், நமக்கு வந்து எல்லா ரியர் ஸ்பீக்கர்ஸும் பவர் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பாக்ஸில் இந்த செக்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரியர் கிட்ட ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்வூஃபர். ஆமாங்க, இந்த பாக்ஸில் இந்த சைடில் வந்து சப்வூஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சப்வூஃபர் வந்து செம்ம வெயிட்டான ஒரு சப்வூஃபருங்க. கரெக்டாக வந்து நமக்கு 5.1 kg இதோட வெயிட் வந்து. ஸோ செம்ம வெயிட்டாக கண்டிப்பாக இருக்குது. நல்லா பேக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம தர்மாக்கோல் அதுக்கப்புறம் மேலே இருக்க கவர் எல்லாமே நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம். ஸோ சப்வூஃபர் வந்து நமக்கு செம்ம பெருசாக இருக்குது, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்குது. ஸோ குவாலிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டிப்பாக நம்பலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், பிடிக்கும் போதே செம்ம ப்ரீமியமாக இருக்குது, பார்க்குறதுக்கும் செம்ம ப்ரீமியமாக இருக்குது, அதே சமயத்தில் செம்ம ஹெவியாக வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு சாம்சங் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மேலேருந்து பார்க்கலாம் சப்வூஃபர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் நீங்கள் வந்து இன்னொரு ஆங்கிள்லேருந்து கூட பார்க்கலாம் சப்வூஃபர் வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே சொல்கிறாங்க, செம்ம வெயிட்டாக நமக்கு வந்து சாம்சங் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம், பேக்கிங் வந்து நமக்கு ஒழுங்காக பண்ணனால எந்த டேமேஜும் நமக்கு வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆக்சசரி கவர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சசரிக்குள்ளே ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சாம்சங் ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு எல்லா சாம்சங் சவுண்ட் பாக்ஸும் கொடுக்குற ரிமோட் தான். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நமக்கு சவுண்ட் பாருக்கும் ஊஃபருக்கும் வந்து பவர் கேபிள்ஸ் வந்து இங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு HDMI கேபிளும் இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான்.
நெக்ஸ்ட் வந்து நமக்கு சவுண்ட் பாருக்கு மட்டும் நமக்கு வந்து வால் மவுண்ட் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கீழே செக்ஷனில் வந்து நமக்கு சவுண்ட் பார் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் பாரும் நம்மளுக்கு வந்து சின்ன சவுண்ட் பாரில் தாங்க, இதுவும் நமக்கு வந்து பெரிய சவுண்ட் பார் தான். கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஒரு 40 இன்ச்சஸ் கிட்ட வந்து இந்த சவுண்ட் பாரோட சைஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ 40 இன்ச்சஸ் மேலே உங்களுக்கு என்ன டிவி இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் வந்து இந்த சவுண்ட் பாரை வந்து அந்த டிவி கீழே வந்து வச்சிடலாம். சவுண்ட் பாரோட வெயிட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக ஒரு 3.1 kgs வந்து இருக்குது. சவுண்ட் பாரும் நம்மளுக்கு வந்து செம்ம ப்ரீமியமாக நம்மளுக்கு வந்து இருக்குது. பார்க்கும் போதே பயங்கரமாக நச்சுன்னு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ டிவி கிட்ட வச்சா கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான லுக்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து பாக்ஸ்குள்ளே இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சவுண்ட் பாரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுண்ட் பாரில் வந்து 6 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 180 வாட் அவுட்புட் வந்து கொடுக்குது. இதோட சைஸ் வந்து நமக்கு 40 இன்ச்சஸ். நம்மளுக்கு சவுண்ட் பாரோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3.1 kgs தான். ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு அந்த நெட்டு மாதிரியும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெக்ஸ்சரில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சூப்பராக செம்ம ப்ரீமியமாக வந்து இருக்குது. இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேல நீங்கள் வந்து என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். மேலே வந்து 4 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, வால்யூம் டவுன் பட்டன், வால்யூம் அப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு இன்புட் பட்டனும் மேலே வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுண்ட் பாரில் வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 2 போர்ட் இருக்குது. ஒன்று வந்து நமக்கு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து நமக்கு பவர் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு 3 போர்ட் இருக்குது. ஒன்று வந்து HDMI இன், அப்புறம் நமக்கு வந்து HDMI அவுட். ஆமாங்க, இந்த சவுண்ட் பாரில் நமக்கு வந்து 2 HDMI போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் வேறு எந்த சவுண்ட் பார்லையும் 2 HDMI போர்ட் வந்து நமக்கு கொடுக்குறது இல்லை. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஆப்டிக்கல் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரே கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 4K HDR வந்து நமக்கு HDMI பாஸ் த்ரூ சப்போர்ட் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இதில் டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்குது, DTS சப்போர்ட் இருக்குது, அப்புறம் நமக்கு வந்து HDMI சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ப்ளூடூத் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சப்வூஃபர். ஸோ சப்வூஃபர் வந்து ஒரு பெரிய சப்வூஃபருங்க. இதில் வந்து நமக்கு 5.1 kg வெயிட்டுங்க. இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு 220 வாட் அவுட்புட் வந்து கொடுக்குது. ஸோ நான் 3 நாளாக யூஸ் பண்ணுறேன். பேஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. அதே சமயத்தில் செம்ம லவுடாக வந்து இருக்குது. அதே சமயத்தில் சப்வூஃபர் பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பின்னாடி பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சாம்சங் லேபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பவருக்கு வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வயர்லெஸ்ஸாக தான் வந்து சவுண்ட் பார் கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து 2 LED கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து ID செட் அப்படின்னு சொல்லி அந்த பேரிங் பட்டன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதுதான் நம்மளோட வயர்லெஸ் கண்ட்ரோல் யூனிட். ஸோ நமக்கு வந்து சாம்சங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு வைஃபை சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஸ்பீக்கர் அப்புறம் ரைட் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த வயர்ஸுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு வந்து பவர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ்ஸாக தான் நம்மளுக்கு வந்து சவுண்ட் பாருக்கு வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ரியர் ஸ்பீக்கர்ஸ்க்கு இது கனெக்ட் பண்ணிட்டா போதும். இது வந்து நமக்கு ரியர் ஸ்பீக்கர்ஸ்க்கு பவரும் கொடுக்கும், அப்புறம் வயர்லெஸ்ஸாகவும் நமக்கு வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்கும். அப்புறம் நமக்கு வந்து இதுலேயும் 2 LED வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த எல்இடியை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 2 ரியர் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸ்பீக்கர், இன்னொன்று வந்து ரைட் ஹேண்ட் சைட் ஸ்பீக்கர். 2 ரியர் ஸ்பீக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா சவுண்ட் பாரோட டெக்ஸ்சரோட அப்படியே மேட்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே செம்ம ப்ரீமியமாக இருக்குது. வெயிட் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பீக்கர் வந்து நம்மளுக்கு 1.2 kgs. அப்புறம் நம்மளுக்கு வந்து 2 ஸ்பீக்கரும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து 160 வாட் அவுட்புட் வந்து நமக்கு கொடுக்குது. பின்னாடி பார்க்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் அதுக்கப்புறம் நெகட்டிவ் வயர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து ரைட் அப்புறம் லெஃப்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு ஆணியில் மாட்டுறதுக்கு அந்த ஒரு ஹுக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்மளோட ஹோம் தியேட்டர் வந்து நம்மளே வந்து செட் வந்து பண்ணியாச்சு. ஸோ நேற்று வந்து நம்ம அன்பாக்சிங் வந்து பண்ணோம். ஸோ நேற்றே கால் பண்ணாங்க சாம்சங் டீம்லேருந்து இன்ஸ்டாலேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நம்மளுக்கு வந்து வரல. ஸோ எப்போ வருவாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் நானே வந்து அன்பாக்ஸ் பண்ணி எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு நானே வந்து ஃபுல்லாக வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஸோ இதான் நம்மளோட TCLோட C655 டிவி. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா TCLோட C645 டிவி இருக்குது. அதோட ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ இங்கே ஸ்டுடியோக்காக நான் வந்து இந்த டிவி வந்து வாங்கினேன். இதுவும் செம்மையாக இருக்குது. இதோட ரிவ்யூ வந்து நான் சேனலில் வந்து கூடிய சீக்கிரம் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நம்மளோட சாம்சங்கோட சவுண்ட் பார் வந்து இருக்குது. ஸோ இதான் நம்மளோட சாம்சங் சவுண்ட் பார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து நமக்கு 2 HDMI போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து HDMI ஒரு போர்ட்டை யூஸ் பண்ணி டிவியோட HDMI ERக்கு வந்து நான் கனெக்ட் வந்து பண்ணிட்டேன். அதே சமயத்தில் நமக்கு வந்து பவரும் நான் வந்து கொடுத்துட்டேன். இங்க வந்து நமக்கு PlayStation 5 வந்து இருக்கு. ஆக்சுவலி PlayStation 5 வந்து சவுண்ட் பாருக்கு கனெக்ட் பண்ணி சவுண்ட் பார் மூலமா டிவி கனெக்ஷன் கொடுக்கலாம். ஆனால் நான் ஏன் வந்து சவுண்ட் பாருக்கு கனெக்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த HDMI போர்ட்ல வந்து நமக்கு 4K HDR சப்போர்ட் வந்து இல்லை. ஆனால் PlayStation வந்து 4K HDR வந்து இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து PlayStation டிவி கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே சமயத்தில் சவுண்ட் பாரும் டிவிக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். சவுண்ட் பாருக்கு வந்து பவர் வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சப்வூஃபர். ஸோ சப்வூஃபர் வந்து இங்கே வந்து நான் பிளேஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ சப்வூஃபருக்கு ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து நம்மளுக்கு
நம்மளுக்கு சப்வூஃபர் வந்து நீங்கள் இதோட கனெக்ட் பண்ண தேவையில்லை, நம்மளுக்கு வந்து வயர்லெஸ்ஸாக வந்து கனெக்ட் ஆகிடும் ப்ளூடூத் மூலியமா. ஸோ நான் ஜஸ்ட் வந்து சப்வூஃபருக்கு கேபினெட்டில் பவர் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ பவர் கொடுத்தாலே போதும், நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வயர்லெஸ்ஸாகவே ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர். உங்கள் சப்வூஃபரை நீங்கள் வந்து வீட்டில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், வயர்லெஸ்ஸாக ரொம்ப ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ நம்மளோட சவுண்ட் பார் வந்து டிவி கனெக்ட் பண்ணியாச்சு, சப்வூஃபர் வந்து வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரியர் ஸ்பீக்கர். ஸோ ரியர் ஸ்பீக்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து நம்மளோட சோஃபா வந்து இங்கே இருக்குது. ஸோ நான் ரியர் ஸ்பீக்கர்ஸ் வந்து பின்னாடி வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடோட ரியர் ஸ்பீக்கர் இருக்குது, இங்கே வந்து நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஒரு ரியர் ஸ்பீக்கர் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் கேசிங் வந்து பண்ணலாம். என்னோட பிளான் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேசிங் வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டு, அதே சமயத்தில் அதுக்கும் நான் வந்து வயர் வந்து அந்த கேசிங் மூலியமாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வந்து ஸ்டாண்ட் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாண்டில் வந்து கண்ட்ரோல் யூனிட் வச்சுட்டு இந்த 2 வயரும் அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அங்கே பவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணேன். ஆனால் ஒரு மோசமான விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 மீட்டர் வயர் வந்து தேவைப்பட்டுச்சு. ஆனால் சாம்சங்கில் வந்து ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 3லேருந்து 3.5 மீட்டர் மட்டும்தான் கொடுத்தாங்க. என்னால் வந்து அதில் இருக்க வயர் வந்து அங்கே வைக்க முடியுது, ஆனால் இதில் இருக்க வயர் வந்து அவ்வளோ தூரம் வந்து எனக்கு வரவே இல்லை. நான் வந்து சாம்சங் டீம் கிட்ட வந்து கேட்டேன், இந்த மாதிரி வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு வரும்போது அட்லீஸ்ட் எனக்கு ஏதாச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா, நான் பே பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் அவங்க இல்லை முடியாது, எங்களால் எக்ஸ்டெண்டே பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பவரில் வந்து நான் இங்கே பவர் வந்து வச்சுருக்கேன், அந்த ரெட் கலர் கேபிள் தெரியுதுல, அதில் வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் போட்டுட்டு அப்படியே வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை சோஃபா கீழே வந்து வச்சுட்டேன். சோஃபா கீழே வந்து வச்சதுக்கப்புறம் இது வந்து ஒரு வயர் வந்து கீழே வந்து போகுது, அதே சமயத்தில் அதுல வந்து ஒரு வயர் வந்து கீழே போகுது. சோஃபா கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரோல் யூனிட் வந்து வச்சுட்டேன். ஸோ கண்ட்ரோல் யூனிட்டும் பார்த்தீங்கன்னா சவுண்ட் பாரோட ப்ளூடூத்தில் தான் கனெக்ட் ஆகுது. ஸோ ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிறதுனால நீங்கள் வந்து சோஃபா கீழே வச்சாலும் எங்கே வச்சாலும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஸோ சோஃபா கீழே வந்து அது ஃபுல்லாக வந்து வச்சாச்சு. அது வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சவுண்ட் பாரோட வயர்லெஸ்ஸாக வந்து கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து வேலை வந்து செய்யுது. ஸோ இங்கே வந்து நம்மளோட ரைட் ஸ்பீக்கர் வந்து இருக்குது, இங்கே வந்து நம்மளுக்கு லெஃப்ட் ஸ்பீக்கர் வந்து இருக்குது. அதே சமயத்தில் இங்கே வந்து நம்மளோட ஊஃபர் வந்து கொடுத்துருக்கேன். அதே சமயத்தில் இங்கே வந்து நமக்கு சவுண்ட் பார் இருக்குது, சவுண்ட் பார் மட்டும் நம்மளுக்கு வந்து டிவியோட கனெக்ட் வந்து ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களோட செட்டப் வந்து எப்படி இருக்குது, என்னோட செட்டப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஐடியா வந்து புரிஞ்சிருக்கும். அதே சமயத்தில் இந்த சவுண்ட் பாரோட கனெக்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஒரு சவுண்ட் குவாலிட்டி டெமோ வந்து நம்ம பார்க்கலாம். Left channel. Center channel. Right channel. Right surround channel. Left surround channel. Left. Center. Right. Right surround. Left surround.
ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் சவுண்ட் டெஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கே வந்து ஸ்லைட்டாக ஐடியா வந்து கிடச்சிருக்கும் இந்த சவுண்ட் பாரோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு ஒரு 5.1 சவுண்ட் பார், பின்னாடி வந்து ரியர் ஸ்பீக்கர் சென்ஸ், சவுண்ட் பார் எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி நானே வந்து கேட்டேன். உண்மை என்னன்னா, நம்மளுக்கு வந்து நான் நேரில் ஃபீல் பண்ணுற அந்த சரவுண்ட் எஃபெக்ட், அதுக்கப்புறம் வந்து அந்த பேஸ் எதுவுமே வந்து உங்களால் வீடியோவில் வந்து ஃபீலே வந்து பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை டெமோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிட்ட இருக்க ஏதாச்சும் ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் டெமோ பார்க்குறதுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நான் கூட அப்படி டெமோ பார்த்து டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த சவுண்ட் பார் வந்து சூஸ் பண்ணேன். அண்ட் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே பட்ஜெட்டில் வந்து சோனியோட S40R வந்து இருக்கு. ஸோ நான் 2 சவுண்ட் பார் வந்து ஃபைனலாக சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஒன்று வந்து சோனியோட S40R வந்து சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சாம்சங்கோட இந்த B676 வந்து சூஸ் பண்ணேன். சோனி வந்து பாட்டு கேட்கும்போது கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக பாட்டு கேட்பீங்கன்னா மேபி அந்த சவுண்ட் பார் வந்து சூஸ் பண்ணலாம். ஆனால் நான் சாம்சங் சூஸ் பண்ண காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பேஸ் வந்து கரெக்டான அமௌண்ட் வந்துச்சு. அந்த சோனி மாதிரி ரொம்ப ஓவர் பவரிங்கான பேஸ் இல்லை. ஆனால் சாம்சங்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்மளுக்கு படம்லாம் பார்க்கும்போது டைலாக் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப கிளியராக வந்துச்சு. ஆனால் அந்த சோனியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மஃபில்டாக வந்து இருந்துச்சு. அதனால எனக்கு வந்து சோனி வந்து நான் சூஸ் பண்ணல. நான் அதிகமாக படம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு படம் பார்க்கறதுக்கும் வேணும், பாட்டு கேட்கறதுக்கும் வேணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டேஷனில் கேம் விளையாடுறதுக்கும் எனக்கு வந்து வேணும். ஸோ எனக்கு வந்து சாம்சங் தான் பெட்டராக பட்டுச்சு. அதனால தான் நான் வந்து சாம்சங் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து ஒரு 3 நாள் தான் இந்த சவுண்ட் பார் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு மாதம் வந்து நான் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த சவுண்ட் பாரோட ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து 1 மந்த் கழிச்சு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட் எல்லாமே நான் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு கிளியர் வந்து பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.